முட்டை மசாலாங்க 5 முட்டை எடுத்திருக்கேன். பொடிங்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூளுங்க, முட்டை மசாலா ஒரு 1½ ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு தக்காளி 2 எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இது வந்து பச்சையாக தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாத அரைச்சிட்டு தாளிக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி முட்டையை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாங்க. நீ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். 5 முட்டையை உடச்சிட்டு பார்க்கலாங்க. உப்பு சேர்த்திக்கலாங்க. முட்டைக்கு தகுந்த உப்பு வைக்கும் போது சேர்த்துவோம். அடுத்தது பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டுங்க, எண்ணெய், இந்த அரைச்ச விழுது இதை மட்டும்தான் போட்டு தாளிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பனியார் கல்லில் ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்திட்டு நிறையா ஊற்றிட்டோம் போல். அரை புளி மட்டும் ஊற்றிக்கலாம். மேலே எலும்பி வறுக்கலாம். பக்கம் வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போவே சாப்பிட்லாம் போல் இருக்குது. மணமாக இருக்குது. எல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. செகண்ட் பேட்சும் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு. பன்னு மாதிரி வந்திருக்கு. 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போதும். பார்க்கலாம். பூண்டு சேர்த்திக்கலாங்க. தக்காளி அரைச்சி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்திக்கலாங்க. சொன்ன பொடிங்கள அதோடவே நான் உப்பு போட்டிருக்கேன். எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. தெரித்து அடுப்பு மேலே தெரிச்சிடுன்னு சொல்லி மூடி வச்சுருக்கேன். பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ பனியாரத்தில் ஒன்றா சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மசாலாவில் ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும். பனியாரங்கெல்லாம் நல்லா அந்த மசாலாலாம் போய் அதில் இறங்கட்டும். ஒரு 2 செகண்ட் மூடி வைக்கலாம். ரெடி ஆகிட்டுருக்குங்க. அந்த டைமில் காய்ங்க சொரக்காய் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார். பெரிய காயாக வாங்கிட்டு வந்துட்டார். அப்படியே வச்சோம்னா முத்தி போய் வேஸ்ட் ஆகிடுங்க. இப்படி இந்த காம்போடு கொஞ்சம் அறுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். முத்தி போகாமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸுங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுங்க ஒரு முட்டை மசாலா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே இது நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பார்க்க போகிறது இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.